ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங்கு அரவுண்டு 6:30 வந்து இந்த வீடியோவை நம்ம கோரிப்பாளையம் ஜங்ஷனில் வந்து கேப்சர் பண்ணோம். முதல்வர் கவர்னர் வருவாங்கள்ல, ஸோ அது போல் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்துட்டு ஒரு கான்வாயோட ஒரு செட் ஆஃப் காரோட வந்தாங்க. வந்து கரெக்டாக ஜங்ஷனில் டோட்டலாக பிளாக் பண்ணுற மாதிரி இந்த காரை நிப்பாட்டினாங்க. வழக்கமாக இருந்த போலீஸை விட அதிகமான போலீஸ் இருந்தாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இங்கே கோரிப்பாளையம் குளத்தில் பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு, அதிகமான டிராஃபிக் இருக்கிற இடம். இருந்துமே ரோடை பிளாக் பண்ணுற மாதிரி காரில் நிப்பாட்டிட்டு அங்கே உள்ள தேவர் சிலைக்கு வந்து மாலை போடுறதுக்கு வந்திருந்தாங்க. சுதந்திர இந்தியாவில் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களுக்கு வந்துட்டு மாலை போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து முழு உரிமை இருக்குது. பட் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணி இப்படி காரை நிப்பாட்டிட்டு பண்ணுறது சரியான எனக்கு தெரில. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இதை கடந்து தான் ஹாஸ்பிட்டலு காலேஜெலாம் போகணும். ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்துட்டு இப்படி டிராஃபிக்கை டோட்டலாக பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு 10 காரை நிப்பாட்டினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். போலீஸ் வந்து மக்களை ஸ்டாப் பண்ணுறதுல தான் இருக்காங்க தவிர்த்து அந்த வந்த 10 காரை வந்துட்டு டைவர்ட் பண்ணி அவங்கள ஒரு சைடில், அதாவது ஓரமாக காரை பார்க் பண்ணியிருந்துக்கலாம், பார்க் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து கூடயும் வரலாம், வந்து மாலை போடலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இனிஷியேட்டிவும் அவங்க எடுக்கலை. ஜஸ்ட்டு வந்து நடுவில் வந்து பிளாக் பண்ணி நிப்பாட்டுறாங்க. அவங்கள எதுவுமே கண்டுக்காமல் அவங்கள தான் ப்ரொடெக்ட் பண்ணாங்க.